பணத்தை தேடி தினமும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். அவ்வாறு செய்த பின்னர் அதை பாதுகாப்பதிலேயே வாழ்வை கழித்து விடுகிறது இந்த உலகம். ஆனால் உண்மையான பணம் உடலுக்கு உள்ளேயே இருக்கிறது. அதை எவ்வாறு பாதுகாப்பது என்று திரு டி. ஞானசேகர் அவர்கள் கூறுகிறார்கள். கேட்போம் இதை. பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் காரணம் கல்லீரல் தான். இருதய அடைப்பு வருது அப்படின்னா கல்லீரல் தான். பக்கவாதம் வருது கல்லீரல் தான். நீங்க சொல்றத பார்த்தா கல்லீரல் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் போல இருக்குது. அதாவது உடம்புல ரத்தம் வேணும். ரத்தம் இருந்தா தான் உடம்பு வேலை செய்யும். எல்லா ஸ்பேரும் ரத்தம் வேலை செய்யணும். ரத்தம் வேணும். ரத்தம் எல்லாத்துக்கும் தேவைங்கிறதுனால கல்லீரல் வந்து ஆமா, கல்லீரல் தான் அந்த அவ்வளவு ரத்தையும் சப்ளை பண்ணுது. அவ்வளவு ரத்தத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, சப்ளை பண்ணுது. நமக்கு பணம் இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்ல. வாழ்க்கையில பணம் முக்கியம். பணம் இருந்தா சந்தோஷமா வாழ்வோம். அப்போ அந்த பணம் மாதிரி தான் கல்லீரல். ஓ, பணம் தான் ரத்தம், ரத்தம் தான் ஆமா காரணம் கல்லீரல். ஆமா. ஓ, சரி சரி. கல்லீரல் தான் மிகப்பெரிய உறுப்பு. ஆமா, இருக்கிற பெரிய உறுப்புல கல்லீரல் தான். நுரையீரல்லாம் காட்டிலும் நுரையீரலோட பெருசு கல்லீரல். ஓ, அப்ப கல்லீரலை விட பெரிய உறுப்பு இல்லங்கிறது இல்ல, பெரிய உறுப்பு கல்லீரல் தான். அது போக கல்லீரல் ஒண்ணுதான் வெட்ட வெட்ட வளரும். கேள்விப்பட்டிருக்கோம். கல்லீரல் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அது மரம் சார்ந்த உறுப்பு. அக்குபஞ்சர் தத்துவப்படி அது மரம் சார்ந்த உறுப்பு. மரம் என்ன செய்யும்? வெட்ட வெட்ட வளரும். ஆகாயம் என்ன? ஆகாயமா? ஆகாயம். ஆகாயம். ஆமா, வெட்ட வெட்ட வளரும். அதனால கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்காங்க. தண்ணி அடிச்சு கல்லீரல் சோழி முடிஞ்சு போச்சு, அதிகப்படியான வலி நிவாரணி மாத்திரைகள் எடுத்து கல்லீரல் டேமேஜ் ஆயிட்டு அப்படின்னா கல்லீரல் என்ன செய்யறான்னா, ஒரு மனிதனுடைய நல்ல மனிதன் இருக்கிற கல்லீரல்ல கொஞ்சோல வெட்டி இந்த கல்லீரல்ல எடுத்துட்டு இந்த இதுல வெட்டி வேஸ்டேஜ் பூரா எடுத்துட்டு அதை தூக்கி இதுல தூக்கி வச்சிருந்தான். இல்ல, அது தானா வளரும் போது வைக்க வேண்டிய தேவை கிடையாது. ரொம்ப ஓவரா டேமேஜ் ஆயிட்டுன்னா என்ன செய்யும்? ஓவரா தண்ணி அடிச்சு ஓவரா மருந்து மாத்திரை எடுத்து டேமேஜ் ஆயிட்டு அப்படின்னா என்ன செய்ய முடியும்? சரி சரி. அப்ப என்ன செய்யறான், அந்த இதை எடுத்துட்டு புதுசா ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு காவாசி கல்லீரல்ல எடுத்து இதுல கொண்டு வச்சிருக்கான். சேர்த்து வச்சோன்னா அது தன்னால வளருது. அது வந்து மரம் சார்ந்த உறுப்பு. அதனால கல்லீரல் வெட்ட வெட்ட வளரும். அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் கல்லீரலை கெடுக்காம வாழ்ந்தா ரொம்ப நல்லது. ஒருவேளை கெடுத்துட்டா திரும்ப ரீகெயின் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு வந்து கல்லீரல் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துறதுக்கு நல்லா கெமிக்கல் கலவாத உணவு, மருந்து மாத்திரை, வலி நிவாரணி மாத்திரைகள் எடுக்காம, ஆல்கஹால் இல்லாம, ட்ரிங்க்ஸ் அடிக்காம, இந்த மாதிரி சுத்தமா இருந்தா கல்லீரல் மறுபடியும் புதுப்பிச்சிடும். சில நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருக்கோம். எப்பவும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பான். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தண்ணி அடிச்சவன் வீட்டுல ஏதோ ஒரு இதுல விட்டுருவான், தண்ணியை விட்டுருவான். தண்ணியை விட்டுட்டு பட்டை கிட்டெல்லாம் போட்டுட்டு வருவான். ஒரு 2-3 வருஷத்துல பார்த்தா அவன் பழைய மாதிரி ஆயிடுவான். சம்முன்னு வந்து நிற்பான். நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். அப்போ அவனுடைய கல்லீரல் வந்து அந்த 1 வருஷம் 2 வருஷம் தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் புதுசா வாழ்க்கை உணவு பழக்கங்கள் மாறி கரெக்டா வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னா கல்லீரல் மறுபடியும் வளர்ந்துடும். இதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட். கல்லீரல் ஒண்ணு சரியாயிட்டுனாலே மற்ற பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சமா அவனுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். ஆனா கல்லீரலை சரி பண்ணாம வேற மத்த ஆரோக்கிய விஷயங்கள்லாம் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி சரி சரி. இந்த கல்லீரல் வந்து அழகு கொடுக்குது, தோலுக்கு அழகு கொடுக்கறது கல்லீரல் தான் கூட. ரத்தம் சுத்தமா இருந்தா அழகா இருக்கலாம். சொல்லிட்டீங்களா பணம் அப்படின்ட்டு? ஆமா, பணம் இருக்கலாம், இளமையா இருக்கலாம். இளமையை பாதுகாக்கிறதும் கல்லீரல் தான். ஒரு மனிதன் எப்பவுமே இளமையா இருக்கணும்னா கல்லீரல் நல்லா இருக்கணும். சிலர் வந்து வயசான பிறகு கூட இளமை தோற்றத்தோட இருக்காங்கன்னா அவங்க கல்லீரல் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கல்லீரல் தான் அது காரணம். ஆமா, வேற காரணங்கள் கூட இல்ல. அவன் ரத்தத்தை கொடுக்கணும். அடுத்த உறுப்பு இருதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, துடிக்கி இது நல்லா இருக்கணும் அப்படின்னா கல்லீரல் அவன் நல்லா இருக்கணும். அவன் இருந்தா தான் ரத்தம் கிடைக்கும். மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இளமையா இருக்கு அப்படின்னா கல்லீரல் அவன் ரத்தம் கொடுக்கணும். தோல் நல்லா இருக்கு அப்படின்னா அவன் புது ரத்தத்தை அடிச்சு கொடுத்துக்கிருந்தா தான் தோல் பல 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 பலன்னு ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்னுவான். இதுக்கெல்லாம் கல்லீரல் தான் காரணம். அப்போ இந்த கல்லீரலை வந்து நம்ம கெடுக்காம இருக்கணும். இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிடணும். வீட்டுல நம்ம ப்ரிப்பேர் பண்றது கருப்பட்டி, மண்டவெல்லம் இந்த மாதிரி இனிப்புகளை பயன்படுத்திக்கலாம். வலி நிவாரணி மாத்திரைகளை முக்கால்வாசி எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காலகட்டம் வருதுன்னா என்னைக்காவது 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாள்
ஏன்னா நிறைய வேற பார்த்துருக்கோம். இந்த வலி நிவாரணி மாத்திரைகள்னால தான் சிறுநீரகம் கல்லீரல் அடி வாங்கும். கல்லீரல் அடி வாங்கி கடைசியாக சிறுநீரகத்திட்ட போகும். கல்லீரல் சுத்தமாக அடி வாங்கின அப்புறம் தான் சிறுநீரகத்திட்ட போகும். அது எப்பவும் நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி உணவுகளை எடுக்காம அதே மாதிரி நான் ஒன்றுமே நல்லா தான் சாப்பிட்றேன், இயற்கையை சார்ந்தா வாழ்கிறேன், நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் நைட் டியூட்டி பார்க்கேன், பகல் பூரா தூங்குவேன், நைட்டு பூரா வேலை வைப்பேன் அப்படின்னு இருந்தாலும் ஒரு 2-3 வருஷத்துல அது டேமேஜ் ஆயிரும், கல்லீரல் டேமேஜ் ஆயிரும். அது ஏன் அப்படின்னா நம்ம நைட்ல தூங்கலை அப்படின்னா நம்மளுடைய ஆர்கன் வந்து அப்படியே படைக்கப்பட்டது, நைட்ல தூங்குற மாதிரியே டிசைன் பண்ணது. ஏன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம உருவாயிட்டோம் இந்த பூமியில. அப்ப இருந்து நைட்ல தான் தூங்கியிருக்கோம், பகல்ல தூங்கலை. அதனால நம்ம வந்து கல்லீரலை வந்து சுத்தமா வச்சிருக்கணும், ஒண்ணு கெடுக்காம வச்சிருக்கணும். ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, வலி நிவாரணி மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது, கலர் கலரா உள்ள உணவுகள், கெமிக்கல் கலந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிடணும். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரத்தம் வேணும், ரத்தம் வேணும்னா உடற்பயிற்சி இருந்தால் தான் நம்ம உணவு வேணும், உடற்பயிற்சி இருந்தால் தான் ரத்தமும் மாறும். நம்ம தின்னுட்டு தின்னுட்டு சும்மா அப்படியே அசையாம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா ரத்தம் உருவாகாது. அப்போ நம்ம உடற்பயிற்சி செய்யணும், உணவு செய்ய வேணும், உடற்பயிற்சி வேணும், உறக்கம் வேணும். இதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா ஆனந்தமா வாழணும், சந்தோஷமா வாழணும். இருந்தோம்னா கல்லீரல்ல எப்பவுமே ரத்தம் ஃபுல்லா இருக்கும், நம்மளும் ஆரோக்கியமா ஆனந்தமா பல ஆண்டு காலம் இளமையா வாழலாம். மேலும் ஒரு நல்ல பதில. கல்லீரல் என்ற நல்லீரலை குறித்து திரு டி ஞானசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வழி சென்றும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியும் பயன்பெற வாழ்த்துகிறோம். சிறப்பான வாழ்வு பெற திருவள்ளுவரின் திருக்குறளை தினமும் காலை 6:05 மணிக்கு நமது முதல் மீடியாவில் 1 நிமிட தகவலாக தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை நீங்களும் கண்டு மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் கூடுதலான விவரங்களோடு அடுத்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.